ஹாய், திஸ் இஸ் மஹா. வெல்கம் டு ஹாப்பி ஸ்பேஸ். ஸோ எல்லோரும் தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா செலிப்ரேட் பண்ணேன். ஸோ இது வந்து தீபாவளிக்கு நாள் எடுத்த வீடியோ தான், ஆனால் இப்போ தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? தீபாவளின்ட்டு இல்லை, எந்த ஃபங்க்ஷன்னாலுமே ஒரு சில விஷயம் வந்து மேஜராக இருக்கும். அதில் முக்கியமானது என்னென்னா ஷாப்பிங், க்ளீனிங், அப்புறம் வீட்டில் ஏதாவது ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செய்கிறது. ஸோ இதில் ஷாப்பிங்கும் அப்புறம் வந்து அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதெல்லாம் வந்து எப்படினாச்சும் பண்ணிடுவோம். ஆனால் அந்த க்ளீனிங் மட்டும் பண்ணவே முடியாது. அது எல்லாருக்கும் பிடிக்காத வேலைக்கு கூட, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணி தான் ஆகணும். எனக்கும் சாட்டர்டே ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே போயிடுச்சு. அதனால் சண்டே தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ கொக்கோக்கு வந்து லீஃப் செட் ஆர்டர் போட்டிருந்தோம் ஆன்லைனில். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். அது வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் எங்கேயா வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செட் ஆர்டர் போட்டோம். ஆனால் அவனுக்கு வந்து அது பத்தலை. ஸோ சரி, கொஞ்சம் பெரிய பிளே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ இதோட சைஸ் கம்மியாக போடலாம்னா இதான் லாஸ்ட்டு சைஸ் ஆகும். அதனால வந்து அப்படியே வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சாமி இருக்கால மாதிரி அதை தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை க்ளீன் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா பட்டாசு, ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வந்து வந்துருக்குது. அதெல்லாம் இப்போ உட்காந்து பார்த்துட்டு இந்த டப்பாவில் வந்து ரொம்ப நேரமாக இதில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு ஆசை. அதுதான் வந்து தேய்ச்சிட்டே இருந்தேன். வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணாத, நாளைக்கு பண்ணிக்கலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இது என்னென்னா மார்னிங் நான் தீபாவளி அப்போ போஸ்ட் போட்டிருக்கேன் பிளாக் கலர் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சர்ப்ரைஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க ஒரு இன்ஸ்டா பேஜில். வந்து பார்க்கவே விடலை. பின்னாடி இருந்து அந்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு பிடிச்ச வேலை என்னன்னா, நான் உட்காந்துருந்தேன்னா பின்னாடி வந்து முடியை பிடிச்சி இழுத்து அதில் இருக்க பேண்டை கழட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவான். ஓடி போய் கீழே போய் உட்காந்து அந்த பேண்டை வச்சு விளாண்டுட்டு இருப்பான். அவன்கிட்ட இந்த வாங்கவே முடியாது. ஸோ இடையில இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் இருக்க அந்த திங்ஸ் எல்லாம் ஒதுங்க வச்சுட்டு இருந்தேன். அதாவது இந்த பவுடரு, சீப்பு இது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில். ஸோ ஆர்கனைசர் வாங்கணும் எங்கள் அத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நினச்சிட்டே இருந்தேன், வாங்கவே இல்லை. அதனால வீட்டில் இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வேறு ஃபியூவல் இல்லாமல் வேலையும் பார்க்க முடியலை. அதனால கொஞ்சம் டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியாக எல்லாமே முடிச்சிட்டோம். வீடை வந்து அதை மாப் போட்டு விட்டுட்டாங்க. கொக்கோக்கு என்ன வேலைன்னா, க்ளீன் பண்ண வீடை வந்து நாங்கள் குப்பையாக்கி விட்டுறணும். ஸோ அதனால தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கொக்கோ புதுசாக வந்து இந்த பொம்மை வேறு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான். இதெல்லாம் முடிக்கவே வந்து ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொக்கோவுக்கு வந்து இன்றைக்கி மத்தியானம் ஃபுட்டு வைக்கலை. அதனால வந்து ஈவினிங் பெடிகிரி தான் கொடுத்துருந்தேன். ஈவினிங் ஷாப்பிங் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். எனக்கும் இவனை விட்டுட்டு போகிறக்கும் மனசு இல்லை. என்னன்னா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தலைவர் பயந்து ஓரமாகவே உட்காந்துருந்தாரு. அதனால அவனை கொஞ்சம் நேரம் மடியில் போட்டு உட்கார வச்சுட்டு நைட்டு தூங்க வச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போவே ஒரு 10:30, 11 ஆயிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு ரொம்ப பெரிய ஷாப்பிங்லாம் இல்லை, சும்மா அக்சசரிஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஆனால் நான் போன தரமாக ஷாப்பிங்க்கு தான். ஆனால் ஷாப்பிங் வேலையும் பார்க்கல, அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே 12 மணி ஆயிடுச்சு. பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 150 rupees பஜார்னு சொல்லிட்டு ஒரு கடை, ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அந்த கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எதுவும் பெருசாக வாங்கலை. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான வேலை என்னென்னா மேட் வாங்குறது. எங்கேயுமே இல்லை, தேடி பிடிச்சி ஒரு கடையில் வாங்கிட்டு, இதோட காமெடி என்னென்னா, அதை வாங்கிட்டு வரப்போ 2-3 பேர் வந்து மேட் எங்கே இன்னொன்று எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, பார்த்தீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அந்த கடையை டைரக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பட்டாசு பாக்ஸில் என்னடா இருக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு 50+ ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த தீபாவளிக்கு நாள் இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.